ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து கார்டனில் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு எதனா பூ பூத்துருக்குதான்னு சொல்லிட்டு பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு நம்ம மேலே கார்டனுக்கு வந்திருக்குறோம். இந்த நம்ம கொய்யாக்கா மரத்தோடு வச்சுருக்கிறேன். இந்த கோவக்காய் செடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக வளர்ந்துருக்குது. ஆனால் அதில் இன்னும் பூ காய் எதுவுமே வைக்கல. கொய்யாக்கா மரமும் நல்லா இருக்குது. இப்போ அடிக்கடி பெய்கிற மழையால் நம்ம செடிங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றுறோன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து 2 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம இப்போ தண்ணியை ஊற்றுறோம். நேற்று நம்ம தண்ணி ஊற்றலை, நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கார்டன்லேருந்து முருங்கைக்கீரை நம்ம பறிச்சுக்கலாம். முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, அந்த மண் தக்காளி கீரையெல்லாம் நம்ம எடுத்துன்னு போயிட்டு நம்ம குழம்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இது வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருந்தேன். இப்போ நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடிக்கடி நம்ம கீரை நம்மளுக்கு யூஸ் ஆகுது. முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றதால நம்ம உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருந்தாலும் அது ரத்தத்தை வந்து சமப்படுத்துது, ரத்தம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. முருங்கைக்கீரை வந்து பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நல்லது, லோ பிபியாக இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதனால் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கார்டனில் வச்சுருக்கிறதால முருங்கைக்கீரையை நம்ம வீட்டிலேருந்து நம்மளே எடுத்து செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவும் நல்லது. இது வந்து நம்ம வெளிக்கிழங்கு செடி நம்ம போன வருஷம் நம்ம எடுத்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது நான் போடாமல் அது ஒரு தொட்டியில் எல்லா தொட்டிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருந்தது. நானே 2-3 தொட்டி காலி பண்ணிட்டு விட்டேன். இதுலேருந்து இந்த பெரிய பக்கெட்டில் வந்து கரும்பு வச்சுருந்தோம். அந்த கரும்பு எடுத்துகிட்டு காலி பண்ண அந்த மண்ணை நான் அதை கொட்டினதான் அந்த மண்ணிலேருந்து முளைச்சி தான் இந்த வெளிக்கிழங்கு செடி. அது பாருங்கள், அந்த தொட்டி ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. மல்லிகைப்பூ செடியில் வந்து நிறைய எல்லாத்துலேயுமே அரும்பு வச்சுருக்குது. நம்ம செம்பருத்தி செடியில் செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்குது. மழையில் வந்து நல்லா நம்ம கொடுக்குற தண்ணியும் நம்ம வந்து வாழைப்பழ கரைசல் கொடுக்குறோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து வாழைப்பழ கரைசல் கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து நான் செடிக்கு அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ 2 நாள் 3 நாள் மழை பெய்யும், நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை செடிக்கு. சரி, இப்போயாவது எடுத்துன்னு வந்து நம்ம அதை கரைசலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தண்ணி கலந்து கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இருவாச்சி மல்லி செடியிலேருந்து இலையெல்லாம் மொத்தம் கொட்டி போயிடுச்சு. கொட்டிட்டு மறுபடியும் புது இலைங்க வருது. அதில் பார்க்கலாம் பூ பூக்குதான்னு சொல்லிட்டு. டெலிகாங்கனகாமரம் பூவில் வந்து பூ கொஞ்சம் ஒரு கிளையில வந்து பூ பூத்து முடிஞ்ச மாதிரி தெரியுது. நம்ம அதையும் பூவெல்லாம் பறிச்சுட்டு அதை கட் பண்ணி விடலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு செடி வந்திருக்குது. ஒரு சொரக்காய் செடி, பீர்க்கங்காய் செடி அந்த மாதிரி இருக்குது. காய் வச்சா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம அதையும் எடுத்து போட்டுடலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ரோஸ் செடி எல்லாம் மூடிக்கின்னு ரோஸ்ட்டு வந்து பூ பூக்கவே விடலை. நம்மளது வந்து எல்லோ பெங்களூர் ரோஸ் செடியில் வந்து நிறைய பூ பூத்துது. இப்போ மற்ற செடிகள்லாம் இப்போ அதில் மூடிக்குவோ அதுக்கு பூக்கிறதுக்கே இல்லை. பாருங்கள், கனகாமரம் நம்மளது எவ்வளோ நிறைய பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. கனகாமரம் நம்ம வீட்டுக்கு செம்பருத்தியும் பூத்துருக்குது. 7-8 செம்பருத்தி நம்ம செடியில் வந்து ஒரு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு குழம்புக்காக. செம்பருத்தி, மல்லிப்பூ, கனகாமரம், முருங்கைக்கீரை எல்லாம் நம்ம இது எடுத்துன்னு வந்து நம்ம இது வந்து பருப்பில் போட்டு நம்ம செய்யலாம். செஞ்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.